ஹே காய்ஸ், ஒரு அனதர் ட்வின் ரெசிபியோட வந்துட்டோம்ல. கட் பண்ணி ஓபன் பண்ணா பாரதி ராஜா படத்துல வர மாதிரி பச்சை பசையா இந்த கோவக்காவை இந்த இன்ச்சு திக்னஸ்க்கு நம்ம வெட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை இது கூட சேர்த்து வெங்காயம் கோவக்காய் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் லிட்ட போட்டு மூடி அவன் கோவம் குறைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். இப்போ இன்னொரு ஒரு பேனை எண்ணெய் எதுவும் இல்லாம ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அவன் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரெண்டுத்தையும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அந்த வேர்க்கடலையோடைய டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன்லயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற 2 காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்து இந்த வேர்க்கடலையோட ஆற வச்சிடலாம். லிட்டை ஓபன் பண்ணி இவன் கோவம் குறைஞ்சிருச்சான்னு பார்த்தா கரண்டியை வச்சு தலை மேல 2 அடியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து குயிக்கா ஒரு மிக்சிங் கொடுத்து லிட்டை போட்டு வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். இந்த கேப்ல இந்த மிக்சர் எல்லாம் ஆறிடுச்சு. நல்லா ஒரு கொரன்னு பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். லிட்டை திறந்து ஒரு தடவை மிக்சிங் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை தலையில போட்ட உடனே பாயப்புள்ள பயங்கர குஷி ஆயிட்டாப்ல. இந்த பவுடர் எல்லா கோவக்காலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அடுப்புல வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிருவான். மழைக்கு இதமா இந்த கோவக்காயை நம்ம வயிற்றுக்குள்ள தள்ளணும்னா நமக்கு யார் மேலேயாச்சும் கோவம் இருந்தா அதுவும் சூப்பரா தணிஞ்சிரும். என்னம்மா ட்வின் பேபி ரெசிபி 2 in 1 ரெசிபின்லாம் சொன்னியே, அதை காணும்லாம் யோசிக்க வேணாம். இதான் வந்துட்டோம்ல. ஒரு 75% கோவக்காவை பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு பேலன்ஸ் 25% கோவக்காவோட அடிச்சு ஆற வச்ச ஒரு பிளேட் சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த நம்ம 2வது தலைவனும் சூப்பரா ரெடி ஆயிருவான். தாளிப்புல ஊத்துன தாராளமான எண்ணெய் இந்த சாப்பாடை மிக்ஸ் பண்றதுக்கு தான். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஆப்டான ரெசிபியும். எப்படிரா அப்படின்லாம் யோசிக்க கூடாது. ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். வறுத்து அரைக்கிற வேர்க்கடலை மனத்தோட இந்த கோவக்காய் ரெசிபியை நீங்களும் உங்க கிச்சன் தியேட்டர்ல ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்ல மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க. நன்றி.